வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன இலந்த பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த இலந்த பழம் வச்சு நம்ம ஒரு எப்படி இனிப்பு ஊறுகாய் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும். இந்த இலந்த பழம் வந்து இதுலேயும் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 10-20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஸ்கூல் டேஸில் நமக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது அந்த ஸ்நாக்கில் இந்த இலந்த பழமும் இருக்கும். இந்த இலந்த பழம் அப்படியேவும் சாப்பிட்லாம். அதே போல் அந்த இலந்த பழம் ஜாமாவும் விற்கும், அந்த பேக்கெட்டில் விற்கும். அது நிறைய நான் வாங்கி சாப்பிட்டேன், ஞாபகம் இருக்குது. இந்த இலந்த பழம், கொய்யாப்பழம், அப்புறம் கசப்பு நெல்லிக்காய், அப்புறம் இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் வந்து நமக்கு ஒரு தின்பண்டமாக வந்து நம்ம பள்ளி பருவ காலத்தில் நம்ம சாப்பிட்ருக்கோம். அது நமக்கு ஹெல்த்தின்னு தெரியாமே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சீசனில் கிடைக்கிறது அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க ஸ்கூல் பக்கத்தில். ஸோ அதை வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அதனுடைய பயன்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போட்டு பார்த்தா நிறைய பயன்கள் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்தா, எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு சிப்ஸ் வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான பழங்கள்லாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. கசப்பு நெல்லிக்காய்லாம் கொடுத்தா வச்சு பார்த்துட்டு எனக்கு வேணவே வேணாம் அப்படின்றாங்க. அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வல் பீரியடில் ஒரு 4லாம் கொடுத்து ஒரு நெல்லிக்காய் வாங்கினா அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும்போது இனிப்பாக இருக்கும். அதை ருசித்து அந்த இனிப்பு போகிற வரைக்கும் அந்த தண்ணியை குடிச்சிட்டே இருப்போம். அந்த ஞாபகமே நிறைய இருக்குது. இதில் எல்லாமே நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்தது, நம்ம உடம்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் தான் இருக்குது. அதை வச்சு ஒன்று ஒன்றா நம்ம ஒரு நாளைக்கு செஞ்சு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இலந்த பழம் எப்படி நம்ம இனிப்பு ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது உப்பு போட்டு வடை மாதிரி தட்டி வைக்கிறாங்க. அது எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பிடிக்குதான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க முதற்கொண்டு. எல்லாருக்குமே நம்ம ஒரு டைம் கொடுத்து பார்ப்போம். கொஞ்சமாக வாங்கி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அது டேஸ்ட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களே வேணும்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் தான் வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டம்ளர் கொடுத்தாங்க. 20 ரூபாய்க்கு 2 டம்ளர் வாங்கி நல்லா அலசிட்டு அதில் பூச்சிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம விதையெல்லாம் நல்லா அழுத்தினாவே வெளியே வந்துடும். அதில் பூச்சிகள், புழுக்கள்லாம் சின்ன சின்ன புழுக்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தனியாக எடுத்து வெளியே போட்டுருங்க. புழுக்கள் இல்லாத நல்ல பழமாக பார்த்து அது விதைய உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை நல்லா அழுத்தினாவே வெளியே தனியாக வந்துடும். ஸோ அதை அப்படியே அழுத்தி ஒரு நல்லா பிளேட்டில் போட்டு தூசு படாத மேலே ஒரு காட்டன் துணி போட்டு காய வச்சுருங்க வெயிலில். ஒரு 3 டேஸ்லேயே மேக்ஸிமம் காஞ்சிரும். அப்படிலாம் ஒரு 4 டேஸ் இல்லைனா 5 டேஸ் விடுங்க. அது கொஞ்சம் காஞ்ச உடனே இந்த மாதிரி வெல்லம் வந்து இனிப்பு பவுட்ரு வந்து வெல்லமே இப்போ கிடைக்குது. ஸோ இந்த வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து பாகு பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா நம்ம இது கிளறி விட்டோம்னா நல்லா இனிப்பு, புளிப்பு, லைட்டாக ஒரு துவர்ப்பு சுவை இருக்குது. அதோடு சேர்ந்த ஒரு இனிப்பு இலந்த பழ ஜாம் வந்து தயாராக இருக்குது. இது இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க.